ஹாய், திஸ் இஸ் ஷம்ஸ். இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். என்னடா ஃபஸ்ட்டு வீடியோலையே ஒரு கண்ணை மறைச்சிட்டு பேசுகிறானேன்னு உங்களுக்கு தோணும். இதுக்கான ரீசன் என்னன்றதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட் பர்சன். வெளிப்படையாக பேசுகிறதுக்கே ரொம்ப கூச்சப்படக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப யோசித்து பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நான். அண்ட் ஹானஸ்ட்லி சொல்லணும்னா இந்த வீடியோவும் ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே நான் பண்ணியிருந்திருக்கணும். பட் அதுக்காக நான் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இல்லை. பல முயற்சியை தாண்டி, பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். கேமராவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம், யாரும் எதுவும் நினச்சிருவாங்களோன்ற ஒரு தயக்கம். இந்த ஃபியரை பிரேக் பண்ணி வர்றதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பல ரீசன்னால் என்னோட இந்த முயற்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நான் கடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனோட நேற்று நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன். என்னுடைய கண் இப்படி ஆயிடுச்சு. கண்ணை சுத்தமாக திறக்கவே முடியலை. இருந்தாலும் இந்த ஒரு ரீசன் என்னுடைய டிசிஷனை பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கண்ணை மறைச்சிட்டு கூட அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பக்கம் என்னுடைய இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நீச்சு சூஸ் பண்ணுறது, என்ன கான்டென்ட் சூஸ் பண்ணி பேசுகிறது அப்படின்ற கன்ஃபியூஷனும் எனக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. பேசிக்காக நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக தான் என்னுடைய ஃப்ரீலான்ஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் கிராஃபிக் டிசைனோட நிற்காமல் டிசைன் இண்டஸ்ட்ரியில் வெப்சைட் டிசைனிங், யூஎக்ஸ் டிசைனிங், ப்ராடக்ட் டிசைனிங் சொல்லி எல்லா சர்வீஸ்லையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். இதை தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு பிஸ்னஸ்க்கான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சப்போர்ட், இது எல்லாமே என்னுடைய த்ரோட் ஃப்ரீலான்ஸ் கரியரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த செக்டார் பற்றி எல்லாமே என்னால் பேச முடிஞ்சிருக்கும். இது எல்லாமே டூல்ஸ். ஸ்ட்ராட்டஜி இஸ் அ டூல், டிசைனிங் இஸ் அ டூல், மார்க்கெட்டிங் இஸ் அ டூல், எவ்ரிதிங் இஸ் அ டூல். ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பீப்புளை மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பீப்புளை எம்பவரும் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பீப்புளை அடிக்ஷனாகவும் மாற்ற முடியும். அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி பீப்புளை அப்லிஃப்ட்டும் பண்ண முடியும். ஸோ இங்கே டெக்னாலஜி, ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே டூல்ஸ் தான். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி பீப்புள்கிட்ட இல்லை ஒரு சொசைட்டியில் என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறோம், யார் அந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறாங்க, என்ன இன்டென்ஷனில் க்ரியேட் பண்ண போகிறாங்க, அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இங்கே ஒரு டூல் மேட்ரு இல்லை, ஒரு ஹியூமன் தான் மேட். ஸோ நான் ஒரு கிளாரிட்டிக்கு வந்தேன். ஒரு பெட்டர் டிசைனர் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு பெட்டர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பெட்டர் ஹியூமனாக மாறணும். ஏஐ எவால்வ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் சேஞ்ச் ஆகும், டூல்ஸ் அப்டேட் ஆகும். பட் ஹியூமன் இன்சைட் ஒரு கிரவுண்டட் பர்சனாக இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே சேஃப் இல்லை. இந்த ஸ்பேஸ் வெறுமனே ஒரு டெக்கை பற்றியோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பற்றி மட்டுமே பேச போகிறது இல்லை. இட்ஸ் அபவுட் பில்டிங் த ஹியூமன் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் த ஹியூமன் இஸ் ரைட், எனி டூல் இன் ஹிஸ் ஹேண்ட் கேன் கிரியேட் குட். இட்ஸ் அபவுட் பில்டிங் த ஹியூமன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஜேர்னியை ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.